அடுத்த பிரதமரா தளபதி விஜய் அவர்கள் தான் வருவாரு அப்படின்லாம் வந்து நெறைய செய்திகள்லாம் இதுக்கு முன்னாடியே வந்து வந்துட்டு இருந்துச்சு. நெறைய நார்த் இந்தியா மீடியாஸ்லாம் வந்து இத வந்து பெருமையா சொல்லிட்டு இருந்தாங்க. அதையும் தாண்டி அங்க இருக்கக்கூடிய இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் நெறைய பப்ளிக் பைட்ஸ் எடுக்கும்போது, அங்க வந்து நெறைய பேர் தளபதி விஜய் அவர்கள வந்து அடுத்த பிரதமர் கேண்டிடேட், அடுத்த பிரதமர் அவர் தான் வருவாரு. இப்படிலாம் வந்து நெறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு பார்க்கலாம். அதையும் தாண்டி அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சட்டமன்றத்தில இன்னொரு விஷயத்தையும் கொளுத்தி போட்டார். ஏன் தமிழகத்திலருந்து ஒரு பிரதமர் வரக்கூடாது? இதுவரைக்கும் வரலாற்றில நெறைய பிரதமர்கள வந்து பார்த்திருப்போம். ஆனா, தமிழகத்தில் இருந்து இதுவரைக்கும் ஒரு பிரதமர் வந்ததே கிடையாது. ஏன் வந்து திரு விஜய் அவர்கள் முதன் முதலா அது இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பேசியிருந்தாரு. இதுதான் இப்போ வந்து சோசியல் மீடியால மிகப்பெரிய வைரலா போச்சு. ஒய் நாட் விஜய் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு. பிஎம் விஜய் அப்படின்ற ஒரு விஷயமும் போயிட்டுருக்கு. ஜெயலலிதா அவர்கள் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில சொல்லியிருந்தாங்க. மோடியா இல்ல இந்த லேடியா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. அந்த மாரியான ஒரு சூழல் தான் இப்ப இருக்கா அப்படின்ற மாரியான விஷயங்களும் இருக்கு. சரி இதெல்லாம் பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும்பா. சும்மா நம்ம வந்து சொல்லிடலாம். பட் பிராக்டிகலி இது வந்து பாசிபிளா? ஏன்னா திரு விஜய் அவர்களுக்கு தமிழகத்துல எவ்வளோ செல்வாக்கு இருக்கு அப்படின்றத வந்து சட்டமன்ற தேர்தல்ல நிரூபிச்சாரு. ஆனா, அது வந்து பிஎம் ஆகுற அளவுக்கு அவருக்கான செல்வாக்கு இருக்கா? அப்டின்னா வந்து அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா கேரளால அவருக்கு செல்வாக்கு இருக்கு, கர்நாடகால இருக்கு, ஆந்திரால இருக்கு. இந்த மாரி சதர்ன் ஸ்டேட்ஸ்ல வந்து அவருக்கு வந்து இருக்கு. பட் நார்த் இந்தியால அவ்ளோ செல்வாக்கு இருக்கா? ஒரு வந்து எம்பியா ஜெயிக்கிற அளவுக்கு வந்து இருக்கா? அப்டின்றது வந்து ஒரு சின்ன சினாரியோ இந்த இதுல பார்க்கலாம். ஒருவேள விஜய் அவர்கள் பிரதமர் ஆகணும் அப்டின்னா, எந்தெந்த மாரியான சினாரியோஸ் இருந்தா அதுக்கான பாசிபிலிட்டி அப்டின்னு நம்ம பார்க்கும்போது, முதல்ல தமிழகத்துல இருக்கக்கூடிய 39 சீட்ட அவங்க வந்து ஜெயிக்கணுங்க. ஏன்னா, இதுக்கு வந்து இன்னொரு ஒரு குழப்பமும் வந்து இருக்கு. ஒருவேள வந்து டீலிமிட்டேஷன் வந்துச்சு அப்டின்னா, நம்முடைய தொகுதிகளினுடைய எண்ணிக்கை மாறும். 39லிருந்து 59ஆ உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படிலாம் வந்து சொல்றாங்க. ஆனா, மத்திய அரசு தெளிவா என்ன சொல்லியிருக்கு அப்டின்னா, 2029 தேர்தல்ல இந்த தொகுதி மறுவரையறை இருக்காது. ஆல்ரெடி இருக்கிற சீட்ஸ் அந்த 543 சீட்ஸ் தான் வந்து இருக்கும் அப்டின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ, நம்ம அத பேஸ் பண்ணி இந்த கால்குலேஷன வந்து பண்ணுவோம். தமிழகத்துல இருக்கக்கூடிய 39 எம்பிக்கள் சீட்ட வந்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கூட்டணி கட்சியினர் வந்து ஜெயிக்கணும். இதுல டிவிகே மட்டுமே சும்மா 20லிருந்து 25 சீட்டுகள் ஜெயிச்சா தான் இந்த ஒரு பாசிபிலிட்டி வந்து ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி வந்து நம்ப ஓவர் கம் பண்ணி வர முடியும். காங்கிரஸ் வந்து ஒரு 5லிருந்து 8 சீட்டுகள், மத்தபடி விசிக, கம்யூனிஸ்ட் இவர்கள்லாம் சேர்த்து ஒரு 2லிருந்து 5 தொகுதிகள் இப்படி வந்துச்சு அப்படின்னா 39ம் வந்து ஸ்வீப் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது இத நடத்தி காட்டுனாங்க. அதன் பிறகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது இத நடத்தி காட்டுனாங்க. இப்போ திரு விஜய் அவர்கள் 2009ல நடத்தி காட்டுவாரா? 39க்கு 39 ஜெயிப்பாரா? அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இது தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும். அகைன் நம்ம பக்கத்து மாநிலமான கேரளாக்கு போனீங்க அப்படின்னா, அங்க வந்து 20 தொகுதிகள் வந்து இருக்குங்க. 20 எம்பி சீட்ஸ் வந்து இருக்கு. இதே கூட்டணி அங்க ரிட்டெயின் ஆச்சு அப்படின்னா, டிவிகே பிளஸ் காங்கிரஸ் இப்ப இருக்கக்கூடிய செல்வாக்கின்படி ஏன்னா, இப்ப தான் ரீசென்ட்டா காங்கிரஸ் அங்க ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னும்போது, அங்க விஜய் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து பார்த்தோம். அப்படி இருக்கக்கூடிய பட்ஜெட்ல மேபி ஒரு 5லிருந்து 10 தொகுதிகள் அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா, அங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான விஷயமா இருக்கும். அப்படியே நம்ம கர்நாடகம் போனோம் அப்படின்னா, 28 எம்பி சீட்ஸ் வந்து இருக்குங்க. அதுல வந்து ஒரு 10லேருந்து 15 ஜெயிச்சாவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு விஷயத்த வந்து டிவிக்கு எடுக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. தெலுங்கானால வந்து பார்த்தீங்கன்னா, 17 சீட்ஸ் இருக்கு. அதுல 5லேருந்து 8 சீட்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா, ஓரளவுக்கு சூப்பரா இருக்கும். அதேமாரி ஆந்திரா 25 சீட்ஸ் வந்து இருக்கு. அதுல 5லேருந்து 10 சீட்ஸ தாவேகா கூட்டணி ஜெயிச்சாங்க அப்படின்னா, சூப்பரா இருக்கும். பாண்டிச்சேரில 1 இடம் இருக்கு. அதையும் வந்து தாவேகா ஜெயிச்சாங்க. அப்படி ஓவராலா நம்ம வந்து பார்க்கும்போது, மொத்தம் 130 தொகுதிகள் வந்து இருக்குங்க. நம்ம சதர்ன் ஸ்டேட்ஸ பொறுத்தவரைக்கும் 130 எம்பி தொகுதிகள் இருக்கு. இந்த 130ல அட்லீஸ்ட் 80லேருந்து 90 தொகுதிகள வந்து தாவேகா பிளஸ் கூட்டணியோட ஜெயிச்சாங்க அப்படின்னா, அந்த நம்ம சொன்னோம் இல்லையா? பிரதமர் ஆவதற்கான வாய்ப்புகள் ஒரு 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 50% இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, மொத்தம் 543 தொகுதிகள் இருக்கு. இதுல நார்த் இந்தியால பிஜேபிக்கான செல்வாக்கு அப்படின்றது வேற லெவல்ல இருக்கு. நம்ம வந்து கண்கூடா வந்து பார்த்திருப்போம். சதர்ன் ஸ்டேட்ஸ்ல வந்து பிஜேபி வந்து லோவா தான் பெர்ஃபார்ம் பண்ணும். பட் நார்த்தர்ன் ஸ்டேட்ஸ்ல வந்து வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. குறிப்பா ராஜஸ்தான், பீகார், மத்திய பிரதேஷ் இதெல்லாம் வந்து பாஜகவினுடைய கோட்டை அப்படின்னே வந்து சொல்லலாம். அங்கெல்லாம் திரு விஜய் அவர்கள் தன்னுடைய வேட்பாளர நிறுத்தி ஜெயிக்க வைக்க முடியுமா? அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விதாங்க. ஸோ சரி இந்த இதில வச்சு பார்க்கும்போது எப்படி திரு விஜய் அவர்கள் பிரதமர் ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா, அதுக்கு ஒரே ஆப்ஷன் என்னன்னா, இப்ப தமிழகத்தில நடந்துச்சு இல்லையா? தொங்கு சட்டமன்றம்.
அந்த மாரியான ஒரு விஷயம் வந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்ல நடந்துச்சு அப்படின்னா, அப்போ வந்து ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா, ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது இந்தியாவினுடைய 3வது பெரிய கட்சியா அதிமுக இருந்துச்சு. முதலிடத்துல வந்து பாஜக, காங்கிரஸ், அதன் பிறகு அதிமுக. அதிக சீட்ஸ் வச்சிருந்ததுல மிகப்பெரிய ஒரு கட்சியா அதிமுக இருந்துச்சு. ஒருவேளை இந்த சினாரியோலாம் ஒர்க் அவுட் ஆயி விஜய் அவர்கள் ஒரு 80லேருந்து 90 சீட்ஸ் வந்து சதர்ன் ஸ்டேட்ஸ்ல எடுத்தாரு அப்படின்னா, அந்த ஒரு சூழ்நிலை திரும்ப உருவாகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அண்ட் அதே சமயம் இங்க என்ன ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா, காங்கிரஸ்ல ஆல்ரெடி ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்றது வந்து அவங்க அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க. அஃபிஷியலாவே அவர் தான் இருப்பார் அப்படின்னு எந்த மாற்று கருத்துமே இல்ல. இப்ப பிரதமர் மோடியா இல்ல வந்து ராகுல் காந்தியா அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் தான் இருக்கக்கூடிய சூழல்ல, இங்க திரு விஜய் அவர்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு இருக்குமானா ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா ஒரு மிகப்பெரிய கிங் மேக்கரா விஜய் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதான் நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன். ஒருவேள ஹங் அசெம்பிளி வந்துச்சு அப்டின்னா, அந்த இடத்துல திரு விஜய் அவர்களுடைய அந்த ஒரு திங்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு 80லேருந்து 90 எம்பிக்கள் வச்சிருக்கும்போது, நம்ம வந்து நெறைய டிமாண்ட் பண்ணலாம். மேபி வந்து இப்ப இங்க துணை முதல்வர் இப்படிலாம் பேசிக்கிறாங்க இல்லையா? அந்த மாரி வந்து அந்த துணை பிரதமர் அந்த மாரியான விஷயங்கள் கூட கேட்டு வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம சொன்னது எல்லாமே வந்து ஒரு சினாரியோ மட்டும் தான். இது எல்லாமே வரும் காலங்கள்ல இன்னும் ஒரு 3 வருடங்கள் இருக்கு. விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? அவர் மற்ற மாநிலங்கள கட்சி எப்படி வந்து வலுப்படுத்துறாரு? இப்படின்ற இந்த விஷயங்கள பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். ஸோ அந்த கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு நான் உங்ககிட்டயே விட்டுறேன். 2029ல இதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? அப்படின்றத வந்து கீழ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க் யூ.